ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரேஷனில் வாங்குகிற அந்த துவரம் பருப்பு இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு சூப்பரான டேஸ்ட்டில் இட்லி தோசைக்கு ஒரு டிஃபன் சாம்பார் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன். இதுக்கு நான் ஒரு கப்பு துவரம் பருப்பு, 2 தக்காளி, அப்புறம் பொடி, அந்த பொடி எப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா, புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ், பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த துவரம் பருப்பை நம்ம வாங்குகிற துவரம் பருப்பை நம்ம குக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 4 வாட்டி வாஷ் பண்ணிடணும். நார்மலாக நம்ம கடையில் வாங்குறத ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணால் போதும். இது வந்து ஒரு 4 வாட்டி நம்ம நல்லா கையில் வச்சு தேய்ச்சி, அதாவது கையில் அழுத்தி தேய்ச்சி அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கையில் நல்லா பிசைஞ்சு விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தமாரி அந்த பருப்போட தண்ணி கலர் இந்தமாரி உங்களுக்கு மாறும். இதேமாரி ஒரு 4 வாட்டி வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி நார்மல் கலர் வந்துடும். இப்போ அந்த தண்ணி ஊற்றிட்டு திரும்ப அந்த பருப்பு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 4 வாட்டி வாஷ் பண்ணதுக்கப்புறம் கிளியர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி திரும்ப நார்மலாக நல்லா வாட்டர் ரைஸ் பண்ணிக்கலாம். திரும்ப குக் பண்ணுறதுக்கு, அதாவது பருப்பு வேக வைக்கிறதுக்கு தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு, மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். விளக்கெண்ணெய் நம்ம ஆட் பண்ணும்போது சூப்பராக குக் ஆகிடும். அதுமாரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பருப்பு. இது இப்போ குக்கரை நம்ம மூடிட்டு விசில் போட்டு, நார்மலாக குக்கர் வேக வைக்கிறத விட அதாவது ஒரு 2 விசில் எக்ஸ்ட்ரா வேணும். இன்பிட்வீனில் நம்ம புளி நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ சாம்பார், டிஃபன் சாம்பார் வைக்கிறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு பொரிய விடுவோம். அது பொரியும் போது இதில் ஒரு 5-6 இதுக்கு வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதோட 2 பச்சை மிளகாயை ஸ்லைஸாக கட் பண்ணி அதில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு 2 கொத்து கருவேப்பிலை அதில் பிச்சு போட்டுருவோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக நான் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். போட்டு இதை ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு வதக்கினா போதும். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை டிஃபன் சாம்பாருக்கு. இந்த ரேஷன் கடையில் நம்ம வாங்குகிற பருப்பு வச்சு இந்த சாம்பார் வந்து ஒரு டேஸ்ட்டு சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் வைக்கிறதுக்கு லாஸ்ட்டாக நம்ம ஒரு பொடி ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அது நான் எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ தக்காளி ஒரு 2 தக்காளி நான் இதில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அந்த பொடி பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அதேமாரி மேலே ஐ பட்டன்லேயும் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணிடுமா பார்த்துங்க. இந்த தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு. தக்காளி ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும். இப்போ இதோட மசாலா தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம நார்மலாக குழம்பு வைக்கிற மிளகாய் தூள் இருந்தால் போதும். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். காரம் கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிறவங்க 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். நான் இது வந்து ஒரு 3-4 பேர் நம்ம சாப்பிட்லாம் தாராளமாக. ஆட் பண்ணிட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுருவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஒரு 150 ml-லேருந்து 200 ml நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா, தக்காளி இதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். இப்போ இதுமாரி கொதிக்க ஆரம்பிக்குது. ஒரு 4-5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வேக வச்சுருந்த பருப்பு இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பருப்பு பாருங்கள், குக்கர் கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். பருப்பு பாருங்கள், நார்மலாக நம்ம கடையில் வாங்குகிற பருப்பை விட சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டி நீங்கள் குக் பண்ண ஆரம்பிச்சுன்னா அதுக்கிடையே அடிக்கடி செய்வீங்க. அந்த பருப்பை வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. இப்போ ஒரு 4-5 நிமிஷம் ஆயிடுச்சு. பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அந்த பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் ரொம்ப பருப்பு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் கொஞ்சம் வாட்டர் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ லைட்டாக கொதி வர ஆரம்பிக்குது. இப்போ அந்த பாத்திரத்தையே கழுவி கொஞ்சம் தண்ணியை நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ இந்த பருப்பு சாம்பார் இட்லி தோசைக்கு ஹோட்டலில் நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு லாஸ்ட்டாக அந்த ஒரு பொடி கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணோம். இன்பிட்வீனில் நம்ம அந்த பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை நம்ம இதில் அதை வடிகட்டி இதில் ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே லைட்டாக ஒரு சின்ன ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் போட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த சாம்பாருக்கு மேலே கொதிக்கும் போது அந்த மிளகாய்த்தூள் அந்த வாசம் அது நல்லாயிருக்கும். நீங்கள் இட்லி தோசை சாப்பிடும்போது உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வருது. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா போதும், சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போ என்னென்னா நம்ம அந்த பொடி ஒன்று ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த பொடி வந்து நான் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் சீரகம், மல்லி, மிளகு, அப்புறம் வெந்தயம் அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி போட்டிருப்போம். தேங்காய், வரமிளகா, இதோட கொஞ்சம் உப்பும் போட்டு அதெல்லாம் அரைச்சி வச்சு அந்த பொடி நம்ம ஆட் பண்ணியிருப்போம். இந்த குழம்புல லாஸ்ட்டாக நம்ம வெல்லமும் லைட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
அந்த வெல்லம் ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டு அந்த டிஃபன் சாம்பாருக்கு வெல்லம் கொஞ்சம் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பொடி எப்படி செய்கிறதுன்னு நான் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துங்க. லாஸ்ட்டாக இதில் கொத்தமல்லி தலையை தூவி விட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான். சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் ரேஷன் கடையில் நம்ம வாங்கின அந்த துவரம் பருப்பை வச்சு ரெடி பண்ணியாச்சு. அந்த பருப்பு வேஸ்ட் பண்ணாமல் இந்தமாரி டிஃபனுக்கு நம்ம இந்தமாரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த குழம்போட கன்சிஸ்டன்சி அப்படியே நீங்கள் சூடான இட்லி தோசைக்கு ஊற்றி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இதேமாரி நீங்களும் அந்த பருப்பை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.